ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த மினியேச்சர் கலெக்ஷன்லாம் பார்க்கலாமா? மினியேச்சர் திங்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த குக்கிங் செட்டு இது நம்மளுக்கு சின்ன வயசில் பார்த்தாலே ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ நம்மளும் இதை வாங்கி என்றைக்காவது ஒரு நாள் சமைச்சு பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் இது சமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கைஸ். எப்படின்னா இது அடுப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கேற்ற அடுப்பு வாங்கணும், அதை பற்ற வைக்கிறது இன்னும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது பற்ற வச்சு எரிஞ்சு நம்ம பெரிய சமையல் கூட, அதாவது பெரிய பாத்திரம் வச்சு கூட சமைச்சிடலாம். மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளேயே ஒரு குழம்பு ஒரு சோறு வச்சிடலான்னு வைங்க. ஆனால் இது 1 ஹவருக்கு ஒரு இதை பற்ற வைக்கிறதுக்கே டைம் பத்தாது. இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் இதிலெல்லாம் பிரியாணி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நிறையா இருந்துச்சு. நான் வந்து எனக்கு கொஞ்சம் தேவையானது, கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிட்டேன். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு சும்மாவே நம்மளுக்கு இது போட்டு நம்ம ஒரு வழியாக்கிறோம். நம்ம கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் பெருசாக வாங்கினேன். அப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி சில்வர் கோட்டிங்கில் இருக்கும். இது வந்து குட்டி குட்டி கிண்ணம்லாம் ஏதாவது. அடுத்து வந்து கேப்பு, அப்புறம் தட்டு, இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் இருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக அந்த இதுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வாங்கலை, இந்த மூடி வந்து வாங்கலை. அது வந்து எங்கள் வீட்டில் ஒரு எண்ணெய் டப்பாவுக்கு வந்து மூடியாக இருந்துச்சு, அதோட தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிளேட்டில் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆனால் இது வந்து சமையல் முடிச்சுட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ரொம்ப கறியாகிரும், ரொம்ப அடிப்பிடிச்சிரும். அதெல்லாம் ரொம்ப தேய்ச்சி கழுவுறதுன்னு ரொம்ப கஷ்டம். இது மொத்தமே கஷ்டம். அப்போ அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ். இது வந்து சிங்கிள் பாக்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து குட்டி வந்து காய்கறி அந்த மாதிரி சைடிஷ்லாம் கொண்டு போகிற மாதிரி குட்டி பாக்ஸாக இருக்கும். அதுக்கு இது சைடிஷ் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி 3 லேயர் பாக்ஸ். இது வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் மூடி போட்டிருக்கும், செகண்ட் லேயர்லாம் அப்படியே இருக்கும், ஓல்டு மாடல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டம்ளரு. இந்த டம்ளரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜக்கு மாடலில் இருக்கும். அது மாதிரி ஆனால் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கையிலலாம் எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டம்ளர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு சொம்பு. இது பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், செம்ம வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ஒன்று தான் வாங்கினேன். மாதிரி இது வந்து குடத்தில் வந்து 2 இருக்குது. ஒன்று பிளாஸ்டிக் குடம், ஒன்று சில்வர் கோட்டிங் குடம். சில்வர் கோட்டிங் குடம் வந்து அது வந்து ஓட்டையாயிடுச்சு, அதில் வந்து தண்ணி பிடிக்க முடியாது. இது வந்து பெரிய குடம், பெரிய குடம், பிளாஸ்டிக் குடம், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து இந்த பால் பாத்திரம் மாதிரி, அப்புறம் வடைச்சட்டி, பெரிய வடைச்சட்டி. ஸோ இதுதான் இந்த பெரிய வடைச்சட்டி தான் என்கிட்ட இருக்கிற பெரிய பொருள். அடுத்து வந்து இந்த மாதிரி அருகாமனையில் 2 இருக்குது. 2 அருகாமனை. ஃபஸ்ட்டு வந்து 2மே வந்து பிளாஸ்டிக் தான், ஷார்ப்னஸ் அவ்வளோவா இருக்காது. ஏதாவது உருளைக்கிழங்கு அந்த மாதிரி திக்கான வெஜிடபிள்ஸ் தான் வந்து நறுக்கும். உருளைக்கிழங்கே கொஞ்சம் வாடி போயிடுச்சுன்னா அதையும் கூட நறுக்கவே நறுக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பருப்பு கடைவோம்ல, பருப்பு தயிர்லாம் கடையிறது. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து இது ஒரு கடையில் வந்து வாங்கினது, ஜெல்லிக்கெலாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கள் அம்மாட்ட சொல்லி, அம்மா குட்டி ஸ்பூன் தான் கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கலேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஸ்பூன் எதுக்குள்ளேயுமே போக மாட்டேன்ருச்சு, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி இந்த ஏதாவது இறக்கி வைப்போம்ல, அது பேர் என்னன்னு தெரில, அது மாதிரி இருந்துச்சு. அது சப்பாத்தி கட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு, ஆனால் அது என்னன்னு தெரில. அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக், இந்த கூடை வந்து நல்லா இருந்துச்சு, பிளாஸ்டிக் கூட. அடுத்து வந்து இந்த மாதிரி தோசை கரண்டியில் 2 வெரைட்டி, பெருசு ஒன்று சிறுசு ஒன்று, ரவுண்டு, அதே மாதிரி ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 வெரைட்டி, அந்த ஃப்ரை பண்ணுற கரண்டி அதில் 2 இருக்கும், சின்னது ஒன்று பெருசு ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி குழிக்கரண்டி, குழம்பு கரண்டின்னு சொல்லுவோம் அது. அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டு கரண்டி வந்து பாத்திரத்தை தாண்டி பெருசாக இருக்கும், எந்த பாத்திரத்துக்குள்ளேயும் போகாது. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி. அப்புறம் நிறையா கரண்டி இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் பார்த்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி சப்பாத்திலாம் போட்டு அது வந்து புஷ்ஷுன்னு வரும்ல, டேரெக்டாக ஸ்டவ்வில் வைப்போம்ல, புல்கா செட்டோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கைப்பிடி, நம்ம ஏதாவது பிடிச்சி இறக்கணும், அடுப்புலேருந்து பிடிச்சி சூடாக இருக்க இறக்கணும்னா அது. ஆனால் இது பாத்திரத்தை தாண்டி சின்னதாக இருக்குமா, அதனால எது எடுத்தாலுமே கீழே விழுந்துடும். அது ஒரு விஷயம் இதில் இருக்குது. எல்லாமே வந்து இதில் கோளாறாக இருக்கும், ஆனால் நம்ம மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அடுத்து வந்து இந்த மாதிரி அஞ்சரைப்பெட்டின்னு சொல்லுவோம்ல, அஞ்சரைப்பெட்டின்றாங்க. ஆனால் அதில் 7 பார்ட் இருக்குது, எதுக்குன்னே போடல. அப்போ பேர் எதுக்கு அஞ்சரைப்பெட்டி, அப்போ 7.5 பெட்டின்னு தானே வைக்கணும். அந்த மாதிரி எனக்கு யோசனை வந்துச்சு. ஸோ நான் யோசித்த மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வச்சு ஒரு கிச்சன் செட்டப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.